ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தான் பார்க்க போறோங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தமிழ்ல வந்து செய்வினை தொடர்ன்னு சொல்லுவாங்க. அதே பாசிவ் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செயப்பாட்டு வினைவாக்கியம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செய்வினை தொடர், செயப்பாட்டு வினைவாக்கியம். ஸோ இந்த வாய்ஸ் அந்த ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கண்டிப்பா 1 இல்ல 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிராமர்ல வர சான்ஸ் இருக்கு. ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து ஒரு வேலையை செய்யுது. ஓகேங்களா? அப்ப சப்ஜெக்ட் வந்து ஒரு வேலையை செய்யுது, ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்மிங் அப்படினாலே நம்ம வந்து வேர்பை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வேலையே செய்யறது, ரைட்டிங், ஸ்லீப்பிங், டான்சிங் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நம்ம வந்து அந்த வேலையுடைய வெளிப்பாட்டை வந்து நம்ம காமிக்கிறோம், செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து வேலை செய்யுது. இது சப்ஜெக்ட்ன்னும் பொழுது நம்ம யாரை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த நபரோ அது அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பாருங்க, the subject performs a action. என்னது? சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அதை வந்து எது வழியாக நம்ம சொல்றோம்? வேர்ப் வழியாக எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்ப அந்த வேலையை செய்யும் பொழுது அதோடைய ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றத வந்து வேர்ப் வழியா நம்ம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ராமா ரைட்ஸ் அ லெட்டர். அதாவது எதுனா முடியல எழுதி கொண்டிருக்கிறான். ராமன் ஒரு கடிதம் எழுதுகிறான். ராமன் என்ன பண்றான்? கடிதம் எழுதுகிறான். இன்னும் முடிக்கல. எழுதி விட்டான்னு சொன்னாதான் முடிஞ்சுச்சு. அது வந்து ப்ரெசென்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல யார் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றாங்க? ராமா. ராமான்னு சொல்லக்கூடியது சப்ஜெக்ட். ஸோ ஹீ இஸ் பெர்ஃபார்மிங் ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? எழுதுகிறான். அப்ப ரைட்ஸ்ன்றது வேர்பு. என்ன எழுதுகிறான்? எ லெட்டர். இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது, ஓகேங்களா? அத வந்து நம்ம வேர்ப்ன்னு சொல்றோம். எத பேஸ் பண்ணினும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதுவே பாசிவ் வாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செயப்பாட்டு வினைவாக்கியம். அப்ப இந்த இடத்துல a verb in the passive voice is something is done to the person. ஏற்கனவே ஒருத்தவங்க செஞ்சாங்க. அ அப்ப அந்த ஒரு நபர் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அத டினோட் பண்ற இடம் தான் வந்து நம்ம வந்து செயப்பாட்டு வினையாக்கம் சொல்றோம். A verb is in passive voice that something is done. ஏதோ ஒண்ணு செஞ்சாங்க. யாரு? அந்த person. Something is done to the person or thing denoted by the subject. சப்ஜெக்டால அந்த இடத்துல வந்து அவங்க தான் இதை செஞ்சாங்க. அவன்தான் எழுதினான், அவள்தான் பாடினான்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல வந்து என்ன பண்றோம்? அவங்க தான் இதை பண்ணாங்க. சப்ஜெக்டை நம்ம இண்டிகேட் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எப்பயுமே என்ன பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆகுதா? இங்க பாருங்க, ராமா ரைட்ஸ் லெட்டர். அப்ப சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப இந்த பாசிவ் வாய்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இத பண்ணாங்க அப்படின்னு வந்து இந்த லெட்டர அவங்க தான் எழுதுறாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். A sentence starts with an object. ஓகேங்களா? அதுதான் வந்து பாசிவ் வாய்ஸ். அப்ப இங்க பாருங்க, ராமா ரைட்ஸ் லெட்டர். இது வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். ராமன் கடிதம் எழுதுகிறான். இந்த கடிதத்தை ராமனால் எழுதப்பட்டது. இந்த கடிதம் இல்ல கடிதம் ராமனால் எழுதப்பட்டது. யாரால் எழுதப்பட்டது? ராமனால். அப்ப சம்திங் இஸ் டன் டு த பர்சன் ஆர் த திங் டினோட் பை த சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் தான் இதை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கிறத வந்து செயப்பாட்டு வினைவாக்கியம் சொல்லுங்க. யார் இதை செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டும் கிளியரா இருந்தா அப்ப அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாம். அப்ப லெட்டர் இஸ் ரிட்டன் பை. எழுதினான். ஏன்னா அந்த இடத்துல ப்ரெசென்ட்ல நம்ம வந்தாச்சு. அவன் தான் இதை பண்ணான்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அப்ப அவள் தான் பாடினாள், அவன் தான் எழுதினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். அப்ப இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் வேர்ப் சப்ஜெக்ட். அப்ப இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிவ் வாய்ஸ்ல நமக்கு ஆப்ஜெக்டோட பிகின் ஆகும். ஸோ இது வந்து 9th புக்ல இருந்து எடுக்கப்பட்டதுங்க, நியூ புக்கு. இங்க பாருங்க, த டீம் லீடர் presented த ரிப்போர்ட். அப்போ இது வந்து சப்ஜெக்ட். ப்ரெசன்டட்னா ஏதோ ஒன்று சமர்ப்பிக்கிறார். ப்ரெசன்டட் வேர்பு. ஓகே, என்னது? ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? என்னது? த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதுவே பாசிவ் வாய்ஸை எடுங்க. பாசிவ் வாய்ஸ் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ த ரிப்போர்ட் பாஸ்ட்ல எடுங்க, வாஸ் presented. இல்லை வாஸ். இந்த ரிப்போர்ட் அவரால சமர்ப்பிக்கப்பட்டது. யாரால? த டீம் லீடர். ஓகே, இந்த இடத்துல அவர்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நிறைய பேர் த டீம் லீடர்னு சொல்லிப்பாரு. ஐயோ சாரி சாரி, இந்த டீம் லீடர் தான், நான் நிறைய பேர்னு சொல்லிட்டேன். சாரி. இந்த டீம் லீடர்ன்ட்டு ஒரு நபர். ஓகேங்களா? ஸோ அந்த நபரை வந்து ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படின்றாங்க. அப்ப இந்த பாருங்க, ஒன் செகண்ட்.
ஓகே. யூஸ் பண்ண முடியல. சரி. அப்ப இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ பொறுத்த வரைக்கும், பாசிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் இத பண்ணுச்சுன்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அப்ப த டீம் லீடர் பிரசன்டட் த ரிப்போர்ட். இந்த டீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், ஓகேங்களா, அந்த டீம் லீடர் வந்து ஒரு ஹெட் வந்து என்ன பண்ண ரிப்போர்ட்ட பிரசன்ட் பண்ணாரு. த ரிப்போர்ட் வாஸ் பிரசன்டட். யார் பண்ணாங்க? த ரிப்போர்ட் வாஸ் பிரசன்டட் பை த டீம் லீடர். ஓகேங்களா, அப்போ ஆப்ஜெக்ட்ல பிகின் ஆகுது. இப்படி தான் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல எழுதுவோம். இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் verb shows that object is doer. அதாவது verb என்ன சொல்லுது? சப்ஜெக்ட் தான் வந்து doer of the action சொல்லுது. ஆப்ஜெக்ட்ன்றனா சப்ஜெக்ட் தான் வந்து doer of the action சொல்லுது. அதாவது சப்ஜெக்ட் தான் அந்த வேலையை செஞ்சது அப்படின்ட்டு சொல்றாங்க. Okay, and therefore the sentence is active. அதனால தான் வந்து active voice ன்னு சொல்றாங்க. இதே the second sentenceல பாருங்க, the verb shows that subject is not the doer of the action, therefore the sentence is passive voice. இந்த இடத்துல வந்து என்னது, இந்த இடத்துல வந்து நாட் அ டூவர், அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம சொல்றதால, இப்போ இந்த இடத்துல வந்து இட்ஸ் நாட் அ டூவர் ஆஃப் சப்ஜெக்டை பற்றி, சப்ஜெக்டுடைய ஆக்ஷனை பற்றி ஃபர்ஸ்ட் இது சொல்லாமல் இந்த ஆப்ஜெக்டை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஆப்ஜெக்டை பற்றி நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆப்ஜெக்டை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுது, ஆனால் இதை பற்றி சொல்லாது. சப்ஜெக்ட் இஸ் நாட் அ த டூவர் ஆஃப் த ஆக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். சப்ஜெக்ட் டூவர் ஆஃப் த ஆக்ஷன் சொல்லிச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் இஸ் நாட் த டூவர் ஆஃப் த ஆக்ஷன் சொல்லிச்சுன்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the focus is on action rather than the doer of the action. ஸோ பாசிவ் வாய்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? The focus is on the action rather than the doer of the action. அதாவது நம்ம ஆக்ஷன் செய்யறோம் பார்த்தீங்களா, எப்போ ஒரு ஆக்ஷன்னா ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு வேலையை செய்கிறோமா, அப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து இஸ் ஆன் த ஆக்ஷன், அந்த வேலையை இருக்கிறத தவிர்த்து, ரேதர் தென் என்னது டூவர் ஆஃப் த ஆக்ஷன், யார் பண்ணுறாங்களோ அதை தவிர்த்து நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வேர்பு ஆக்ஷன்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து பாசிவ் வாய்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள், about 50% of graduates are employed in the IT related sector. அப்ப இந்த இடத்துல வந்து are employed அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னது, உங்களுக்கு வந்து verb. ஓகேங்களா, அப்ப வேலையாட்கள் அதிகமாக, ஓகேங்களா, அப்ப அவங்க எல்லாமே வந்து அதிகமாக இங்க எம்ப்ளாயா இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அதுமாதிரி வி டோன்ட் நோ ஹூ த டூயர். அந்த இடத்துல வந்து டூவர் பத்தி, அதாவது அந்த சப்ஜெக்டே வந்து யாருன்னே தெரியல அப்படின்னும் போது பாருங்க, மை பைக் வாஸ் ஸ்டோலன் எஸ்டர்டே. ஓகேங்களா, சப்ப என்னோட பைக் வந்து நேற்று வந்து களவாடி போனது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், வி டாக் ஆஃப் அ சிஸ்டம் ஆர் அ ப்ராசஸ், த வெஜிடபிள்ஸ் ஆர் வாஷ்டு வெல், தென் தே ஆர் கட் இன்டு கியூப்ஸ். ஒரு சிஸ்டமோ ஒரு ப்ராசஸை பற்றி பேசும் பொழுது, ஓகேங்களா, அப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். வி ரைட் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் அண்ட் நோட்டீசஸ் அட் பப்ளிக் பிளேசஸ். அப்போ பி ஃபார்ம் வேர்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒமிட்டட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பி ஃபார்ம் வேர்ப் வந்து என்னது, இப்போ இஸ் வாஸ், ஸோ அது போன்ற எல்லாமே வந்து நம்ம அதை ஒமிட் பண்ணுவோம். ஸோ அது போன்ற இடங்களில் வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், 20 ஸ்போர்ட்ஸ்மென் ஃபெலிசிட்டேட்டட் பை பிஎம். அப்போ இங்கே வந்து 20 ஸ்போர்ட்ஸ்மேன் வேர் ஃபெலிசிட்டேட்டட்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து நியூஸ் பேப்பர் ஹெட்லைனில் கொண்டு வரதால அந்த இடத்துல வந்து இந்த பி ஃபார்ம் வேர்ப் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. வி டிஸ்கிரைப் சேஞ்சஸ் தட் ஹாவ் டேக்கன் பிளேஸ். ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுற இடத்துல வந்து நம்ம இந்த பாசிவ் வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். Our school looks completely different. The whole place has been painted. ஓகேங்களா, அப்போ இந்த பாசிவ் வாய்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், வி யூஸ் அ பாசிவ் வாய்ஸ் வென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன்லாம் இருக்கும். இதெல்லாமே எனக்கு தேவையில்லை, நான் வந்து ஒரு இதில் இருந்து இன்னொரு இதுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம் அப்படின்னா இந்த ஜஸ்ட் இந்த ஒரு டேப்ல காலம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட். இதுதாங்க நமக்கு வந்து சிம்பிள் ஃபியூச்சர் வரைக்கும் தான். ஓகேனா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் ரூல் கிடையாது, இது வரைக்கும் தான். பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு போகுது. எப்படி, ஹீ மேக்ஸ் காஃபி, அதாவது அவன் காஃபி போட்டுட்டு இருக்கான், இல்லை அவன் தான் காஃபி போடுவான்றத, அதை தற்சமயம் போடுவான், இல்லைன்னா வந்து யூஸ்வலாகவே யூஸ்வலாகவே வந்து போடுவான். அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து தற்சமயம் போடுறான். அப்போ இதை நம்ம வந்து பாசிவாக எடுத்துட்டு வாங்க, இல்லை காஃபி இஸ் மேட் பை ஹிம். கரெக்டுங்களா, இங்கே நம்ம பார்த்த மாதிரி இந்த பாசிவ் வாய்ஸில் என்னது ஆக்ஷன் தான் சொல்லுவோம், தவிர டூவர் ஆஃப் த ஆக்ஷன் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் தான் வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எதில் சொல்லுவோம், ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லுவோம். அப்போ பாசிவ் வாய்ஸில் வந்து என்னது டூவர் ஆஃப் த ஆக்ஷனை பற்றி அந்த அளவுக்கு எடுத்துக்காம ஆக்ஷனை மட்டும்தான் அது எடுத்துக்கும். அப்போ பாருங்க, காஃபி இஸ் மேட் பை ஹிம்.
நெக்ஸ்ட் பாருங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கண்டினியூஸ் போது ஐஎன்ஜி. ஹீ இஸ் மேக்கிங் காஃபி, அவன் வந்து காஃபி போட்டு கொண்டிருக்கிறான். த காஃபி, ஓகேங்களா, இந்த ஐஎன்ஜின்னு வந்துச்சுனாலே பீயிங் போட்டுணும். ஓகே, த காஃபி இஸ் பீயிங். மேக் நம்ம என்ன பண்ணுங்க, பாஸ்ட் எடுத்தவங்க மேக் மேடு, மேட் பை ஹிம். அப்போ பாருங்க இந்த இடத்துல ஆப்ஜெக்டா, சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எடுத்துட்டுமா. இந்த இடத்துல வந்து நம்ம கண்டினியூஸ்னும் போது நம்ம வந்து verb எடுத்துடுறோம். அந்த கண்டினியூஸுக்கு இஸ் பீயிங் போட்டாச்சு. பை யாரு, சப்ஜெக்ட் ஹிம். அதே மாதிரி பாருங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹீ ஹேஸ் மேட் காஃபி. ஹீ ஹேவ் வராது, ஏன்னா இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால ஹீ ஹேஸ் மேட் காஃபி. த காஃபி ஹேஸ் பீன், அப்போ இந்த இடத்துல ஹேஸ் பீன் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஹேஸ் பீன். ஓகேங்களா, இதே வந்து இந்த இடத்துல வந்து சிங்குலர், ஐ மீன் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஐ ஹாவ் மேட் காஃபி அப்படின்னா ஐ ஹாவ் பீன் மேட் பை, ஐ மீன் த காஃபி ஹேட் பீன் மேட் பை ஹிம். இல்லை மீ. ஓகே, இந்த மீ வரும், ஐன்னும் போது மீ வரும். நான் இதை பின்னாடி நான் சொல்கிறேன், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.